படம் ரிலீஸ் ஆகலை 9ஆம் தேதி. அதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? ஏதோ 9 ரிலீஸ் பண்ணக்கூடாதுன்னு ஏதோ பண்ணிட்டானுங்க ப்ரோ. எனக்கு தெரிஞ்சு என்ன சொல்கிறதுனா, இவனுங்க ஃபஸ்ட்லேருந்தே ஏதோ பண்ணிட்டு வந்துட்டே இருந்தானுங்க. சரி, பகவத் கேசரி படம் ரீமேக் சொல்லிகிட்டே இருந்தானுங்க. ஆனால் ரீமேக்கில் நம்ம தலைவன் கிங்கு ரீமேக்லேயே அந்த உள்ளேயே போயிட்டு நம்ம வினோத் ஏதோ பண்ணிக்கிறாரு. அது சென்ட்ரல் கவர்மெண்ட்டே அலற மாதிரி ஏதோ உள்ளே பண்ணி வச்சிருக்காரு. அதனால தான் இப்போது போஸ்ட்பான் பண்ணிக்கிறாங்க. போஸ்ட்பான் பண்ணாலும் நாங்கள் வெயிட் பண்ணுவோம் ப்ரோ. எவ்வளோ நாள் வேணால் வெயிட் பண்ணுவோம் ப்ரோ. படம் பார்க்காம விட மாட்டோம் ப்ரோ. அதெல்லாம் அப்படி இந்த படம் வந்து பராசக்திலாம் வந்துச்சுன்னா கீச்சிருவோம் ப்ரோ. ஆச்சு பேனர்லாம் பராசக்திலாம் ரிலீஸ் பண்ணக்கூடாது ப்ரோ. அப்போது பார்த்தா இதெல்லாம் இதில் வந்து டிஎம்கே வந்து இன்வால்வ் ஆகிற மாதிரி இருக்குது. அவனுங்களும் இன்வால்வ் ஆகுறான் தெரியுது. நான் அசிங்கமாக வேலை பார்க்குறானுங்க டிஎம்கே ஆளும். எல்லாம் தெரியுது படம் ரிலீஸ் பண்ண விடான்னு சொல்லி அவ்வளோ பயம். இந்த ஒரு ஆளை பற்றி இவ்வளோ பயப்படுறானுங்க. எல்லா படத்துக்கும் இப்படி தான் ப்ரோ பண்ணுறானுங்க. விஜய் படம் நிறைய படம், மெர்சல், துப்பாக்கி, காவலன், இது தலைவா, எல்லா படத்துக்கும் இப்படி தான். லாஸ்ட் படமே இப்படி தான் பயப்படுறாங்க தெரியுது. லாஸ்ட் படம் வரக்கூடாதுன்னு நினச்சி பயந்து ஏதோ பண்ணுறானுங்க. என்ன பண்ணாலும் படம் நாங்கள் பார்க்காம இருக்க மாட்டோம் ப்ரோ. நாங்கள் வந்து ப்ரீ ரிலீஸ்க்கே வந்து பேனர் வச்சிட்டோம் ப்ரோ. நாங்கள் ப்ரீ ரிலீஸ்க்கே ட்ரைலர் விட்றான்னு சொல்லி அப்போயே வந்து நாங்கள் பேனர் வச்சு எல்லாம் பண்ணிட்டோம். படம் இல்லைன்ட்டாங்க. இல்லைனாலும் திருப்பி நாங்கள் பேனர் அடிப்போம் ப்ரோ. எப்படி இருந்தாலும் இப்போ ரோஹினி பிளாஸ்ட் விட்ற மாதிரி இருக்குது. ரோஹினி பிளாஸ்ட் விடாமல் இருக்க மாட்டோம். எப்படி தான் பேனர் வச்சு திருப்பியும் ஒரு படம் 12 ரிலீஸ் பண்ணோடனே ஒரு படம் பாருங்கள் என்ன ஆகுதுன்னு பாருங்கள். இப்போ பராசக்தி ஜனநாயகன் வந்துச்சுன்னா ரெண்டு ஒரே அது மக்களுக்கே தெரியும் யார் எந்த படம் போவாங்கன்னு. ஜனநாயகம் தான் போக போகுது. பராசக்தி அவ்வளோதான் க்ளோஸ் ஆக போகுது.